சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் அவனை பத்தி நான் சொல்ல டிராயிங் ஆர்டிஸ்ட் அவனை வரைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பா அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். நிகிதாவை கொண்டு அந்த உண்மையான குற்றவாளிய சீக்கிரமா கண்டுபிடிச்சு சந்தோஷம் வெளியே கொண்டு வந்துடலாம். இது நிஜமாவே ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தான் அர்ஜுன். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. போலீஸ மட்டுமே நம்பி இருக்காம நாமளும் நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணா சந்தோஷ சீக்கிரமாவே வெளியில கொண்டு வந்துடலாம். பார்வதி, கவலைப்படாதம்மா. உன் கவலையெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வந்துரும். தைரியமா இரு. தம்பி, இப்ப பாருங்க கரெக்டா இருக்கான்னு. சார் அந்த பென்சில் ஒரு நிமிஷம் கொடுங்க. தேங்க்யூ. இவனேதான் நான் பார்த்த போக இவன் தான். மலர், நீங்க பாரு. இது போதும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எக்ஸலண்டாவே அவன் முகத்தை வரைஞ்சிட்டீங்க. உங்களோட இந்த உதவி ஜெயிலில் இருக்கிற ஒரு நல்லவரை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. மேனேஜர் வந்தோடனே உங்க பேமெண்ட் சென்ட் பண்ணி விட்டுறேன். தேங்க்யூ தம்பி. மலர், வா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த போட்டோ காமிச்சு இவனை பத்தி விசாரிக்க சொல்லிடுவோம். உன்னை கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். வா அர்ஜுன், போலாம். சார், இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அர்ஜுன், இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லை. என் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட எந்த கேஸ்லையும் இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்லை. ஒருவேளை மற்ற ஸ்டேஷனில் இவன் மேலே கேஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட இந்த ஃபோட்டோவை காமிச்சு விசாரிக்கிறேன். அப்புறம் அர்ஜுன், இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேற யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அர்ஜுன்? ஐ மீன், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இல்லை சார், அப்படிலாம் யாரும் இல்லை. ஓகே, நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். சார், அந்த நிகிதாவோட கொலையால என் புருஷனும் சரி எங்க குடும்பமும் சரி ரொம்பவே பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையில இருந்து எங்களால மீண்டு வரவே முடியல.
ஒரு பக்கம் நிக்கிதாவோட உயிர் போயிடுச்சேன்னு வருத்தமாவும் இருக்கு, மறுபக்கம் செய்யாத கொலைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க படுற கஷ்டத்தை நினைச்சா வேதனையாவும் இருக்கு சார்.